I've got your back. ஒட்டுமொத்த உலகின் கவனமும் இப்போது அமெரிக்க அதிபர் தேர்தலின் மேல்தான் உள்ளது. தற்போதைய அதிபர் ஜோ பைடனின் பதவிக்காலம் இந்த ஆண்டுடன் முடிவடையும் நிலையில் வரும் நவம்பர் மாதம் புதிய அமெரிக்க அதிபர் யார் என்பதற்கான தேர்தல் நடைபெற உள்ளது. தற்போதைய அதிபர் பைடன் மீண்டும் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நாடு முழுக்க தேர்தல் பிரச்சாரங்கள் பரபரப்பாக நடைபெற்று வந்தன. இந்நிலையில் அமெரிக்க அதிபர் தேர்தலில் இருந்து ஜோ பைடன் திடீரென பின்வாங்கிவிட்டார் மற்றும் அவர் தனது ஆதரவை துணை அதிபரான கமலா ஹாரிஸுக்கு வழங்கியுள்ளார். ஜோ பைடன் வயது மூப்பு காரணமாக சமீப நாட்களில் பொதுவெளியில் தன்னிலை இழந்து நடந்து கொள்ளும் சம்பவங்கள் அதிகரித்துள்ள நிலையில் அவர் சார்ந்துள்ள ஜனநாயக கட்சியினரே பைடன் மீண்டும் அதிபராவதில் அதிருப்தியுடன் இருந்ததாக கூறப்பட்டது. இதைத் தொடர்ந்துதான் உடல் நலம் மற்றும் கட்சியின் வெற்றி ஆகியவற்றை கருத்தில் கொண்டு ஜோ பைடன் அதிபர் தேர்தலில் இருந்து பின்வாங்கும் முடிவை எடுத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஜோ பைடன் பின்வாங்கியதை அடுத்து ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளராகும் வாய்ப்பு இந்திய வம்சாவளியை சார்ந்த தற்போதைய துணை அதிபர் கமலா ஹாரிஸுக்கு கிடைத்துள்ளது. கமலா ஹாரிஸுக்கு 27 மாகாணங்களின் பிரதிநிதிகள் ஆதரவு அளித்துள்ளதாக கூறப்படும் நிலையில் அவருக்கு மேலும் பல மாகாணங்களின் பிரதிநிதிகளின் ஆதரவும் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் கமலா ஹாரிஸ் குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளராக 2ஆம் முறை களம் காணும் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்பை கடுமையாக விமர்சித்து வருகிறார். Donald Trump told the crowd, and I'm going to quote, "I don't care about you. I just want your vote." ட்ரம்ப் நம் நாட்டை பின்னோக்கி இழுத்துச் செல்ல பார்க்கிறார். நாங்கள் தான் அனைத்து அமெரிக்கர்களுக்குமான ஒளிமயமான எதிர்காலத்தில் நம்பிக்கை வைத்துள்ளோம் என்று குறிப்பிட்டுள்ள கமலா ஹாரிஸ் பைடனின் சாதனைகள் குறித்தும் சிலாகித்து பேசி வருகிறார். பைடனின் ஆட்சி காலத்தில் துணை அதிபராக செயல்பட்டது தனது வாழ்வின் மிகவும் கௌரவமான தருணங்களில் ஒன்று என்று குறிப்பிட்டுள்ள கமலா ஹாரிஸ் அதிபர் வேட்பாளருக்கான வாய்ப்பை பெறவும் ஜனநாயக கட்சியினரையும் அமெரிக்க தேசத்தையும் ஒன்றாக இணைக்கவும் கடினமாக உழைக்க இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஜோ பைடன் அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த வரை டொனால்ட் ட்ரம்பின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருந்தது. சமீபத்தில் படுகொலை முயற்சியில் இருந்து நூலிழையில் தப்பிய ட்ரம்புக்கு மக்கள் மத்தியில் அனுதாப அலையும் வீசியதால் அவரது வெற்றி வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டதாகவே சொல்லப்பட்டது. இந்நிலையில்தான் ஜோ பைடனின் தேர்தலில் இருந்து விலகும் முடிவும் அதனைத் தொடர்ந்து கமலா ஹாரிஸுக்கு கிடைத்துள்ள அதிபர் வேட்பாளர் வாய்ப்பும் ட்ரம்பின் வெற்றிக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வயது மூப்பு காரணமாக நிதானமிழந்து காணப்பட்ட பைடனின் செயல்பாடுகள் பல ஜனநாயக கட்சியின் பிரதிநிதிகள், உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் அவர் மீண்டும் அதிபராவதற்கு கடும் அதிருப்தி நிலவிய நிலையில்தான் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு தெரிவித்து பைடன் தேர்தலில் இருந்து விலகியுள்ளது ஜனநாயக கட்சியினருக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவர்கள் முன்பை விட இப்போது தீவிரமாக தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்னும் 106 நாட்களில் தெரிந்துவிடும் முன்னாள் அதிபர் ட்ரம்ப் 2வது முறையாக அதிபராகிறாரா அல்லது கமலா ஹாரிஸ் அமெரிக்காவின் முதல் பெண் ஜனாதிபதி என வரலாற்று சாதனை படைக்கப் போகிறாரா என்பது.